அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி. சுக்கிரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுக்கிர பகவான் எப்ப பெயர்ச்சி ஆகிறார், அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி பெயர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. இது விசேஷமான ஒரு பெயர்ச்சி நான் சொல்லுவேன். இந்த சுக்கிர பெயர்ச்சிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக எல்லா ராசிக்காகவும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி ஆகிறது. ஏன்னா குருவுடைய பார்வை இந்த சுக்கிர பகவானை பார்க்கறதுனால நிறைய மாற்றங்கள் இந்த 12 ராசிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியா தான் இருக்குது. அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் கண்டிப்பா மறையணும். இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி இந்த 12 ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்கும் பார்ப்போம். பொதுவாகவே சுக்கிர பகவானே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம். ஆடம்பர பங்களா, சொகுசு காரு, சொகுசு பங்களா, இது எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஒரு பிரம்மாண்டமா எதெல்லாம் அழகான பொருட்கள் இருக்கோ எல்லாமே சுக்கிர பகவான் அதுல ஆதிக்க செய்வாரு. அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. பொதுவாக இந்த ராசியை சொல்லுவாங்க லாபகரமான ராசி எதுனா இந்த கும்பராசி. இதுலயுமே லாப எண்ணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா கும்பராசி என்பது நிறைய இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ராசியில பாருங்க சனி பகவான ஆதிக்கம் சூழவங்க கும்பராசிக்காரங்க. அதோடைய உருவம் பாருங்க கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருப்பாங்க. எங்கேயுமே பாருங்க ஒரு கௌரவத்தோட அந்தஸ்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்பராசிக்காரர் தான். பொதுவாகவே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களும் கும்பராசிக்காரர் தான். ஒருத்தட்ட வாக்கு கொடுத்துட்டா அது பின் வாங்க மாட்டாங்க அந்த கும்பராசிக்காரங்க. இதுலயுமே பெரிய பெரிய தொழில் பண்றது, பெரிய பெரிய வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், நல்ல ஒரு புத்திசாலி குணம் உள்ள நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசியோட தொடர்புல கண்டிப்பா வருவாங்க. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல தசாபுத்திய மேட்ச் பண்ணி பலனை பாருங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நீங்க கும்ப ராசியா இருக்கலாம், ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது. ஒவ்வொருத்தரும் லக்னங்கள் மாறுபடும் இங்க பலன்கள் மாறுபடும். உங்க லக்னத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் பாவத்துல இருக்காருன்னு பாருங்க. இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசணும்னா சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு, நல்லா வரா கெட்ட வரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். இப்ப இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்குன்னு பார்ப்போம். அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறோம், உங்க ராசிலேயே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 2ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அபிப்பிரகாரம் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் மட்டும் 8ஆம் பாவத்துக்கு வரும், மற்ற எல்லாமே 7ஆம் பாவத்துக்கு தான் இருக்கும். சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து உங்க ராசியை பாக்குறாங்க. நல்லா பாருங்க, சூரிய பகவானும் சனி பகவானும் நேரடியா 7ஆம் பார்வையை பாக்குறாரு, புதன் பகவானும் நேரடியா பாக்குறாரு. இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசணும்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதினா உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி, அதாவது கேந்திராதிபதியாக வருவார். யாருன்னா சுக்கிர பகவான் வருவார். அடுத்து பாக்கிய அதிபதியா வருவார், அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி. கும்பராசியை பொறுத்தவரை 4ஆம் வீட்டு அதிபதி. 4ல என்னென்ன வரும், வீடு, இடம், பூமி, சொத்து, தாய், இது எல்லாமே பாருங்க இந்த 4ஆம் பாவம் தான். நம்முடைய சுகஸ்தானம் எதுனா 4ஆம் பாவத்தை சொல்லணும். அடுத்து 9ஆம் பாவம் நம்முடைய தந்தை,
அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனை, நல்ல ஒரு நல்ல நல்ல சுபகாரியங்கள், சுப சார்ந்த விஷயம், இது எல்லாமே பாருங்க இந்த 9ஆம் பாவம் தான். இந்த ரெண்டுக்கும் அதிபதி யாருன்னா அந்த சுக்கிர பகவானா வர்றாரு. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து ரொம்ப ரொம்ப சுப கிரகம். கும்பராசியை பொறுத்தவரை சுப கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான் சொல்லணும். அவரோட சுக்கிர பகவான் பாருங்க உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். நல்லா பாருங்க, 8ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். கேதுவோட சேர்ந்து நீசமாகலாம்னா கண்டிப்பா நீசமாகலாம். நல்லா பாருங்க, கெட்ட இடத்துல போய் நீசம் இல்லாம இருந்தாதான் பிரச்சனை. அது நீசமாகிறது என்னை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது. அதுவும் கெட்ட கிரகத்தோட போய் நீசமாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசியை பொறுத்தவரை இது சூப்பரான ஒரு யோகம் தான் சொல்லுவேன். ஏன் இங்க கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லைன்னா உங்களுக்கு அந்த அமைப்பே கிடையாது. உங்களுக்கு என்னை பொறுத்தவரை இது மிகப்பெரிய யோகமா தான் அந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும், தவிர பாதிப்பு வராது. இது ஒரு பிளஸ். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் நீசமாகறாருன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கெட்ட பலனே நடக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்தவரை 2க்கும் 11 கூடிய யாருன்னா குரு பகவான் வருவார். உங்களுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடியவன் குரு தான், லாபத்தை காட்டக்கூடிய குரு தான். அந்த குரு பகவான் பாருங்க 5ஆம் பார்வையாக அந்த சுக்கிர பகவானை பார்க்கிறார். அவருடைய பார்வை 5ஆம் பார்வை சிறப்பு பார்வைன்னு சொல்லுவாங்க. 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை அவருக்கு வரும். இப்ப 5ஆம் பார்வையாக அந்த சுக்கிர பகவானை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே சுகமா மாறிடும். ஒரு பழமொழியே சொல்லுவாங்கல்ல, குரு பார்த்தா கோடி நன்மை. எல்லாருமே இந்த சுக்கிர பயிற்சி வந்து எல்லாத்துக்கும் என்னை பொறுத்தவரை எல்லா ராசிகளும் சொல்லி பயமுறுத்துவாங்க, சுக்கிரன் வந்து கெடுத்துருவார் பண்ணிடுவார். என்னை பொறுத்தவரை கெடுக்கவே மாட்டார். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை நிறைய நல்ல பலன் கொடுத்தோம். அப்ப இங்க கெட்ட பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கு கிடையவே கிடையாது. 100க்கு 100% எல்லாமே நல்ல பலன் மட்டும்தான் கும்பராசியை பொறுத்தவரை. எதை எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறும் கும்பராசி இந்த நேரம் மட்டும். ஏன் வெற்றி கிடைக்கும்? பஞ்சமாதிபதியான புதனும் சேர்ந்து சனி பகவானை பார்க்கிறார். இது ஒரு பலம். 5ஆம் வீட்டதிபதி சேர்ந்து பார்க்கறது மிகப்பெரிய ஒரு பலம். சூரியனும் சேர்ந்து பார்க்கற அதை விட மிகப்பெரிய பலம். அப்ப எல்லாமே நல்ல விஷயமா நடக்க போகுது இந்த கும்பராசிக்கு. அப்ப டைமிங் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய தைரியம் வரும். ஏன்னா சூரியன் பார்க்கறதுனால சொல்றேன், குருவுடைய பார்வை சுக்கிர பகவானை பார்க்கறதுனால சொல்றேன். எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா அமையும். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கும்பராசிக்கு ஜென்மசனின்னு சொல்லுவாங்க. நான் ஜென்மசனி பாதிக்கு நான் இல்லைன்னு சொல்லல. சில பேருக்கு ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லைன்னா கண்டிப்பா நிறைய பாதிப்பை பார்த்துருப்பாங்க. குடும்ப ரீதியா பாதிப்பு நிறைய வந்திருக்கும். வருமான ரீதியா நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, அடுத்து உடல் சார்ந்த பிரச்சனை, வேலையில உத்தியோகத்துல தடைகள், வேலை கிடைக்காத தன்மைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரியா இல்லாத ஒரு அமைப்புகள், தொழில் ஒரு மந்தமான நன்மைகள், படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள், இது எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. கும்பராசிக்காரங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஆனா இனிமே என்னை பொறுத்தவரை எதிர்பார்த்த நேரம் இனிமே டைமிங் சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே கும்பராசியில நிறைய வெற்றிகள் தான் உங்களுக்கு வருவா. இங்க தோல்விக்கு வாய்ப்புகள் கிடையாது. கும்பராசி எல்லாமே பாருங்க, இனிமே டைம் பாருங்க, சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். ஏன்னா 5ஆம் வீட்டதிபதி 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதுவே மிகப்பெரிய ஒரு பலம். அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் பாருங்க 7ஆம் பார்வையா சனி பகவானை பார்க்கிறாரு. அப்ப இதை விட மிகப்பெரிய ஒரு பலம். இப்ப இங்க கெட்ட பலனை சொல்றாப்புல என்னை பொறுத்தவரை கும்பராசி கிடையாது. நிறைய நல்ல பலன் தான் இந்த கும்பராசியை பொறுத்தவரை வரும். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பொதுவா பாருங்க, எடுத்தன முதல் பலன் என்னன்னா, இந்த சுக்கிர பகவானை பத்தி பேசுறேன்னா உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, சுக்கிர பகவான் இப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு இடம் மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப நான் வீடு கட்டணும், நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இது மாதிரி வாங்கணும்னா கண்டிப்பா அதை வாங்கக்கூடிய யோகம் வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு. ஏன்? வருமானத்துக்குள்ள அதிபதி தான் சுக்கிர பகவானை பாக்குறாரு உங்க 4ஆம் வீட்டதிபதியை. அப்ப வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, அதுல உள்ள பிரச்சனை வழக்குகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சரியாகும். கும்பராசிக்கு நான் ஒரு வீடு வாங்க முடியல, இடத்துல பிரச்சனை இருக்கு, டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு எனக்கு பிரச்சனையா இருக்கு, அதெல்லாம் சரியாயிடும்.
எதனால இந்த குரு பாக்குறதுனால இந்த சுக்கிர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா இடத்துக்குள்ள கிரகத்தை தான் பாக்குறாரு. இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே சுபகாரியம், சுப செலவு நீங்க பண்ணக்கூடிய நேரம் இந்த சுக்கிர பயிற்சியில பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல, நான் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குறேன், வேலை கிடைக்கலாம். வேலை உத்தியோகத்துல இப்ப இடமாற்றம் 100% கண்டிப்பா வந்துடும். வேலை இடமாற்றம் நிறைய பேர் கிடைச்சிரும். நிரந்தரமான வேலை மாற்றம் நல்ல ஒரு அனுகூலமா இப்ப அமையும் பாருங்க. உங்களுக்கு நினைச்ச மாதிரி அமையும். நினைச்ச மாதிரி அமையும். ஏன் அமையும்னா பாக்கியாதிபதிய 9ஆம் வீட்டு சுக்கிர பகவான குரு பகவான் 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு பாருங்க, வேலை உதவி வெளிநாட்டுல பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க, வேலையில இடமாற்றம், உத்தியோக மாற்றம், நல்ல ஒரு மாற்றத்தை அலுவலகமா அமைச்சு கொடுப்பார். நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப எதிர்பார்த்த விட நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா உண்டு. இங்கேயே வேலை பார்க்கறோம் சரி, வெளிநாட்டுல வேலை பார்க்கறோம் சரி, இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போக முயற்சி பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். மனைவி ஸ்தானம் சூப்பரா இருக்கு. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே பாருங்க உங்களுக்கு ஓகே ஆகும். இதுல எந்த ஒரு தடைகளுமே என்னை பொறுத்தவரையும் வராது. திருமண தடை கிடையவே கிடையாது. நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும். திருமணத்துல சொல்றேன், காதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி. ஏன் காதல் திருமணம் நடக்குன்னா, பஞ்சமதி 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க புதன். இப்ப மனசுக்கு பிடிச்ச பெண் நீங்க திருமணம் பண்ணணும், இல்ல 2வது திருமணம் முயற்சி பண்றவங்க, முதல் திருமணம் எல்லாமே பாருங்க திருமணத்துல நல்லா யோகத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கியத்தை நிறைய பேர் அமைச்சு கொடுத்துருவார். படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலங்களை என்னை பொறுத்தவரை கல்வியை கெடுக்க மாட்டார். கும்பராசியை பொறுத்தவரை கல்விகளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. தசாபுத்தி இப்ப நல்லா இருந்தா படிப்பு கல்வியில நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு மூலம் நிறைய உதவிகள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப அரசாங்க வேலை கிடைக்கணும், கண்டிப்பா 100% அரசாங்க வேலை உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல தடை இருக்கு, தாமதமா இருக்குன்னா இந்த 7.5 சனி உங்களுக்கு சனி பவன் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு என்னை பொறுத்தவரை தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகங்கள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கூடாது. தொழில் ரீதியா சொல்றேன், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில நிறைய அனுகூலத்தை கண்டிப்பா அழகா அமைச்சு கொடுப்பா. அரசாங்க ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டுலாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். மெயினா பாருங்க, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்க, மருத்துவத்துறை, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அதே மாதிரி லாட்ரி யோகம் 100% நிறைய பேருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் யோகம் இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் பார்க்கறதுனால, குரு பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவானை பார்க்கறதுனால 5ஆம் பார்வை பார்க்கலாம். லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். அதனுடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை, மைண்ட் சிந்தனை ஓடும். இனிமே பாருங்க, எதிர்காலத்துல எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு இனிமே ஒரு வெற்றியா வரும். அவிட்டத்துல பிறந்தவங்க ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தைரிய குணம் இருக்கும். இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும். இந்த காலகட்டம் உங்களுக்கு பாருங்க, இனிமே குடும்பத்துல சுபகாரியம், சுப செலவுகள், இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, விரைய செலவு பண்றது, வேலையில இடம் மாறுறது, தொழில மாத்துறது, இது மாதிரி சம்பந்தப்பட்ட மைண்ட் சிந்தனை கண்டிப்பா வரும். இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. திருமணத்தில் உள்ள தடைகள், கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க. எல்லாமே பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை ஓடும். உங்களுடைய சிந்தனை எல்லாமே இப்ப செயல்ல வரும். நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். இடம் வாங்குறது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்து பார்த்தோன்னா வேலை உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், தொழிலில் உள்ள தடைகள், நண்பர்கள் பழக்க வழக்கமான நிறைய ஒரு மாற்றங்கள், திருமணத்தில் உள்ள தடைகள், இது எல்லாமே நீங்க நான் அனுகூலமாக வரக்கூடிய வாய்ப்பை அமைச்சு கொடுக்குறாரு. படிப்புகளில் ஒரு மாற்றங்கள், அரசாங்க தொடர்பு, அரசியல் சார்ந்த விஷயங்கள், கெமிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து உத்திரட்டா சதயத்துக்கு அப்புறம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, எதுலையுமே பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், இவங்கள்ட்ட புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே உங்களுடைய காலம் எல்லாமே ஒரு பொண்ணான ஒரு காலமா மாறும். நீ எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரிங்க, உங்களுடைய பொறுமைக்கேற்ற அனுகூலம் இனிமே தேடி வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை அமைச்சு கொடுப்பார். குடும்பத்துல ஒரு சுபகாரியம், சுப செலவு எல்லாமே பண்ணக்கூடிய நேரம் வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும்.
எந்த காரியத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரும். தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, எந்த காரியத்தாலும் இனிமேல் அவங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வரக்கூடிய நேரத்தை அமைச்சு விடுவாங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு இடத்துல உள்ள கலகம், பிரச்சனைகள், நகை கடை வச்சிருக்கவங்க, அதை டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும். பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்ணுவாங்க, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.